குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் என்னென்னா ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் ஸ்னோவி ஈவெண்ட்ஸ். இது வந்து ஒரு போயம். இது எழுதின பேர் என்னென்னா ராபர்ட் ஃப்ரோஸ்ட். இவர் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஆத்தரை பற்றி பார்ப்போம். இவர் வந்து ஒரு அமெரிக்கன் போயட். இவரோட லைஃப் எப்படின்னா ஒரு ரூரல் லைஃப், அதாவது சிட்டியில் வாழ்ந்தவர் தான். பட் இவர் ரொம்ப லைக் பண்ணது வந்து கிராமத்தில் வாழணும், காட்டோட இயற்கையோடு சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது தான். இவர் மார்ச் 26, 1874 பிறந்திருக்காரு. இப்போ நம்ம போயத்துக்குள்ளே போவோம், ரீட் பண்ணுறோம் பாருங்கள். Whose woods does or I think I know. His house is in the village top. He will not see me stopping here to watch his woods fill up with snow. My little horse must think it queer to stop without a farmhouse near. Between the woods and frozen lake, the darkest evening of the year, he gives his heart builds a snake to ask if there is some mistake. The only other sound the sweep or easy wind and downy flake. ஃபஸ்ட்டில் இருந்து ரீட் பண்ணுறேன். Whose woods thus are I think I know. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த வுட்ஸ் எல்லாம் யாரோடது, யாருடைய காடு இது அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. இந்த வுட்ஸ்லாம் யாரோடது, யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹிஸ் ஹவுஸ் இஸ் இன் த வில்லேஜ் டாப். எனக்கு தெரியும், இந்த ஓனர் வந்து வில்லேஜில் இருப்பார், இந்த காட்டோட ஓனர் வந்து வில்லேஜில் இருப்பார். ஹி வில் நாட் see me ஸ்டாப்பிங் ஹியர். நான் இங்கே நின்று இங்கே இருக்கிறத அவரால் பார்க்க முடியாது, அவரால் உணர முடியாது. டு வாட்ச் இஸ் woods fill up with snow. இது வந்து ரொம்ப அடர்ந்த காடு, ரொம்ப அடர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பனியால் சூழ்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இதில் என்ன சொல்கிறாருன்னா, காடோட நேச்சரை சொல்கிறார். இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் பியூட்டிஃபுல் காடு, பியூட்டிஃபுல் ஃபாரஸ்ட், அதான் பியூட்டிஸ் ஆஃப் ஃபாரஸ்ட், நேச்சரோட இதை பற்றி சொல்கிறாரு. இதில் 2 லேயர் இருக்கும். இந்த சப்ஜெக்ட் இந்த ஃபோட்டோலேயே பாருங்கள். அவர் கழுத்துக்கு மேலே வானம், அதுக்கு கீழே புறம் இந்த பனி, ஸ்னோ, பனி எப்படி இருக்குது அப்படிங்கிறது அந்த இதிலே தெரியுது. அதுக்கப்புறம் 2வது பேராகிராஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் கியூர். கியூர்னா வினோதம். இதில் என்ன வினோதம்னா, அவரோட லிட்டில் ஹார்ஸ் இருக்குல்ல, அவரோட குதிரை வந்து திங்க் பண்ணுதான், இது என்ன வினோதமாக இருக்குது. டு ஸ்டாப் வித்தவுட் எ ஃபார்ம் ஹவுஸ் நியர். இங்கே எதுக்கு இவர் சம்மந்தமே இல்லாமல் நிப்பாட்டியிருக்காரு, பக்கத்தில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது இவர் எதுக்கு அங்கே நிப்பாட்டணும். அதாவது இவரை பற்றி அந்த குதிரை அப்படி நினைக்குதான், அந்த குதிரை அப்படி நினைக்கிறது அவருக்கு தெரியுதான். அதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஹார்ஸ்க்கும் அவருக்குள்ள பிணைப்பை சொல்கிறாரு. பட் வின் த வுட்ஸ் ஆர் ஃப்ரோசன் லைக் த டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர். பட் அந்த வுட்ஸ்லாம் நிறைய இருந்து அடர்ந்து போயிருக்கான். அந்த இயர்லேயே ரொம்ப டார்க்கான ஈவினிங்காக அவர் அதை தான் பார்க்குறாரு. இப்போது இந்த 2 பேராகிராஃப்லேயும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் வந்து நேச்சர் பியூட்டியை பற்றி சொல்லியிருக்காரு, 2வதுல ஹார்ஸ் திங்கை பற்றி பேசியிருக்காரு. இதில் ஃபஸ்ட்டு உள்ள பேராகிராஃப் வந்து என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னா, ஏஏபிஏ பாருங்கள். நோ, டா, ஹெர், ஸ்னோ. நோ வேறு, டா, நோ 2ம் ஒரே மாதிரி இருக்குது. அடுத்து ஹெர், ஸ்னோ, நோ ஸ்னோ, இதெல்லாம் ஒன்று போல் இருக்கா. இது வந்து ஏஏபிஏங்கிற ஸ்ட்ரக்சரில் இருக்குது. இப்போ 2வதுல பார்த்திங்கன்னா கியூர், நியர், லேக், இயர். இது பார்த்திங்கன்னா பிடிசிடி. இந்த நியர், இயர் 2 ஒன்று போல் இருக்குது. கியூர், லேக் வேறு மாதிரி இருக்குது, அதனால் பிடிசிடிங்கிற ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து 3வது பேராகிராஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, he gives his harness belts a shake. இதில் ஹீங்கிறது யாரை ரெஃபர் பண்ணுதுன்னா, ஹார்ஸை. இந்த ஹார்னஸ்னால் அந்த மூக்கில், கழுத்தில், இடுப்புலலாம் போட்டுப்பாங்களா, அது எல்லா பெல்ட்டையும் சேர்த்து ஹார்னஸ்னு சொல்கிறாங்க. டு ஆஸ்க் இஃப் தேர் இஸ் சம் மிஸ்டேக். த ஒன்லி அதர் சவுண்ட் த ஸ்வீப் ஆஃப் ஈஸி விண்ட் அண்ட் டவுனி ஃப்ளேக்.
ஸ்னோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸ்னோ வந்து எவ்வளோ அழகாக இருக்குது, 2 லேயராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் இந்த 2 லைன். இது வந்து இந்த போயம் வந்து எப்படின்னா ஒரு மெமரி போயம். ஸோ இதை படிச்சுக்கோங்க. 3 பேராகிராஃப் நான் எடுத்திருக்கேன். இந்த லாஸ்ட் 1 பேராகிராஃபை நம்ம லாஸ்ட் பார்ப்போம். அடுத்த ஒரு நாள் பார்ப்போம்.